வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டிப்பு கொடுத்துருக்கு. இது டிப் ஆகுமா இல்லை டிப் ஆகாதான்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் கேண்டில் ஃபார்மேஷன் நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது பெரிய சஸ்பென்ஸ்லாம் கிடையாது. அது காட்டும் போது சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக மனசில் புரியும். இப்போ சொன்னால் எது தலைக்கு மேலே சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ 20 அட்வான்ஸஸ் 30 டிக்ளைன்ஸு, 45 பாயிண்ட்ஸ் தான் மைனஸ். அதுவும் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங் தான் ஆக்சுவலாக. ஓகே, 45 பாயிண்ட்ஸ் தான் மைனஸ், 20 அட்வான்ஸ் இருக்கு. இது வந்து இட்ஸ் ஹியர் அண்ட் தேர், ஈவன் ஸ்டீவன், இது வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் 30 டிக்ளைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு டேட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே அது பண்ணுறேன். ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். மார்க்கெட் ஸ்னாப்ஷாட் நம்ம பார்க்குறோம்னாக்கா, இப்போ நீ எஃப்ஐ 595 crores செல்லிங், டிஐ 729 crores, ரெண்டு பேரும் ஒரே நாள் செல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவ்வளோ பாயிண்ட்லாம் இல்லை. டெய்லி ஏதாவது வித்துட்டு இருப்பாங்க, ஏதாவது வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்க விற்கிறதா அவங்க வாங்குறாங்க இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஏ வித்துட்டு பி வாங்கலாம், பிஏ வித்துட்டு சி வாங்கலாம். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து டி வித்துட்டு இ வாங்கலாம். ஸோ அதனால இவங்க வாங்குறது தான் இவங்க வாங்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. யார் என்ன வாங்குறா யாருக்கும் தெரியாது. நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் என்ன வாங்குறேன் உங்களுக்கு தெரியாது. 50,000 crores டர்ன் ஓவர், டீசென்ட் டர்ன் ஓவர். Advance declines 1,325 declines, 689 advances, nothing great. It's negative. இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் மைனஸ் தான், ப்ராடாக மைனஸ் தான். ஒரு சில பேருக்கு ஊசலாடின்னு இருக்குது. ஸ்மால் கேப், மிட் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் 0.4% டவுனு. விக்ஸ் 12.91, 3% டவுன். அது டவுனாக போகிறதுக்கு மீனிங் தெரியாது நம்மளுக்கு. மைனஸ் எல்லாம் டவுன் சொல்கிறோம் நம்ம. நீ டாப் லூசர்ஸில் டாப் கெய்னர்ஸில் பார்த்தா ஐஷர் மோட்டார்ஸ், அல்ட்ராஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் இருக்காங்க. டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க், இதெல்லாம் கோட்டக் பேங்க், இண்டால்கோ, ஐசிஐசிஐ பேங்க்லாம் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் சார்ட் பார்த்தது உங்கள் லெவலாம் தெரியும். ஐடியா செல்லுலார் சம்திங் இஸ் ஹேப்பனிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சார்ட். ஐடியா செல்லுலார் வந்து நம்ம வந்து ஓகே, ஐடியா செல்லுலார் நான் இதுலேயே போட்டுறேன். ஏன்னா அதில் நான் ஐடியா செல்லுலார், ஸோ ஐடியா செல்லுலார் வந்து பாசிபிள் பாட்டம் ஃபார்மேஷன், ஒரு கேப் அப், ஒரு டவுனு, திருப்பி டேக் ஆஃப். இது வந்து நம்ம இதில் ஃபிபனாச்சி போடலாம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபிபனாச்சி கேட்டிருந்தீங்களா, ஐடியா செல்லுலார் ஃபிபனாச்சி கமிங். ஓகே, ஸோ ஃபிபனாச்சி வரும்போது தான் நம்ம போட முடியும். ஐ திங்க் பாசிபிளி இந்த லோ வந்து 455 இஸ் த பாட்டம் நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து 450 அந்த லோ தான் பாட்டமாக இருக்கும், 99.9%. அன்லெஸ் அதர்வைஸ் இப்போ இங்கே ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு லோ இருக்குது. இந்த லோ பாருங்க 9.85. இங்கே வந்து ஹை வந்து 9.95. இந்த லோ, இந்த கேப் டவுன் இங்கே ஃபில்லப் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இந்த கேப் டவுனை வந்து ஃபில்லப் ஆகிட்டு அங்கேருந்து கதை காணாமல் போயிடுச்சு. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. கேப் டவுன் எக்ஸ்பிளைன்டு, கேப் டவுன் ஐடியாஸ் எக்ஸ்பிளைன்டு. ஓகே, தனியாக வீடியோ போட்டுக்கலாம் போல இருக்கு, பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். எல்லாத்தையும் ஃபுல் மீல்ஸ் போட்டு. ஓகே, அப்புறம் இன்னைக்கு வேற பிஹெச்இஎல் ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து. மற்றபடி வேல்யூவில் பார்த்தீங்கன்னா, வேல்யூவில் வேற யார் இருக்காங்க, 9% மெக்டோவல் அடி சக்க சியர்ஸ். ஸோ மெக்டோவல் வந்து பார்த்தீங்கன்னா 9% அப்பு. அது வந்து ஸோ 9% அப். ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ செம்ம வால்யூம் பாருங்க, பிரேக் அவுட் தான் ஆக்சுவலாக. இது வந்து 8 lakhs, இங்கே வந்து 1 crore 75 lakh. ஸோ 20 times வால்யூம். கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்திங் இஸ் ப்ரூவிங் இன் யூனிட் ப்ரூவரிஸ். சம்திங் இஸ் ப்ரூவிங் இன் யூனிட் ப்ரூவரிஸ். இது வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்கு. ஜுபிலியன் ஃபுட் பார்க்கலாம் அடுத்தது. ஜுபிலியன் ஃபுட் என்ன பண்ணுறாங்க, அதுவும் வந்து க்ளவுட் 9ல் இருக்குது. இதுதான் பிரேக் அவுட்டு. டெஸ்ட் பண்ணாமே மேலே போயிட்டான். ஸோ திருப்பி வந்து டெஸ்ட் பண்ணோன்னு தெரியல. இந்த கேப் பாருங்க, இதுதான் பிரேக் அவே கேப். நம்ம ஏதோ பார்க்கும்போது எல்லாம் கிடைக்குது. பிரேக் அவே கேப் இங்கே ஜம்ப் பண்ணி பாரு தெரியுமா, இது பிரேக் அவே கேப். போயிட்டா மேலே, அதனால என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து பார்ப்பான்னு சொல்லுவாங்க அப்படின்றது ஐதீகம். அது எவ்வளோ தூரம் நடக்குன்னு தெரியல, பார்க்கலாம்.
நிறைய இன்ட்ரெஸ்டிங் நிறைய இருக்கு. ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா விஎஸ்டி டில்லர்ஸ், நம்மகிட்ட கப்ரா எக்ஸ்ட்ரூஷன், இந்த மாதிரி ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுங்க. அதில் ஸ்டோரி இருக்கும், நம்மளுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அந்த வால்யூம் ஸ்போர்ட்ஸ் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐஐடிஎல் இது இடிஎஃப் இது விட்டுருங்க. பைனியர் டிஸ்டிலரிஸ், ஆவாஸ் ஃபினான்ஸ் இது டவுனில் நினைக்கிறேன். கோட்டுக்கு ஐடி இது விட்டுருங்க. இதெல்லாம் ஸ்டாக், இண்டிவிஜுவல் ஸ்டாக் மட்டும் பாருங்க. ஸோ அதில் ஏதோ இதுவும் டவுன் தான் நினைக்கிறேன். சூரியோதய் செக்யூரிட்டிஸ் டவுன் தான். ஸோ இந்த வால்யூம் கவுண்டர்ஸை பாருங்க. 52 வீக்கில் ஓவர் சொல்ல வால்யூம் தான் பாட்டம் ஃபார்மேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 87 அட்வான்சஸ் அண்ட் 52 வீக் 87, 52 வீக்ல 14. இண்டைசஸ் பார்க்கலாம். இன்னைக்கும் டிஸ்கவுண்ட்ல தான் க்ளோஸ் ஆச்சு, ஒரு 10 பாயிண்ட் நினைக்கிறேன் நான். ஏன்னா நடுப்புற நேரம் ஆச்சு டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்ல தான் க்ளோஸ் ஆச்சு ஃபியூச்சரு. ஸோ பேங்க் 0.87, பேங்க் வீக்காக இருக்கு 0.57. இன்னைக்கு வேற யாரும் இவங்க மெட்டல் 0.81, நேற்று மெட்டல் ஸ்ட்ராங்காக இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கு. ப்ரைவேட் பேங்க் வந்து 0.9 இறங்கி இருக்குது, ப்ரைவேட்டாக இறங்கி இருக்காங்க போல இருக்கு. ஓகே, ஸோ கேவல் அண்ட் கேஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங் இதுக்கு இப்போ நம்மளுடைய 2 ஸ்க்ரீன் போகலாம் நம்ம. ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் டேட் 18th, இது க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, இது க்ளோசிங் ப்ரைஸ், இது ஆர்எஸ்ஐ, இது ஹை, இன்னைக்கு ஹை, இது இன்னைக்கு லோ, இது ரேஞ்ச், இன்னைக்கு ஹை லோ டிஃபரன்ஸ் ரேஞ்சு. இதை சும்மா ட்ராக் பண்ணுறேன் ரேஞ்சு பார்க்குறதுக்காக. இதெல்லாம் 5 பைசா பிரயோஜனம் இல்லை, பட் சும்மா பார்க்குறோம், என்னைக்காவது ஒன்றா எதாவது ஆகுதுன்னு பார்க்கலாம். இதனால 16601 ரெட்ல போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஹைதரலி கால்குலேஷன். இது வந்து எல்கேஜி யூகேஜியில் போடுற கால்குலேஷன், சும்மா ஒரு இண்டிகேஷனுக்காக பார்க்கறது. இது ஒன்றும் இல்லை, மேலே ஃபார்முலா இருக்கும் பாருங்க. இது வந்து இன்னைக்கு ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3, அதான் இன்னைக்கு. ஸோ ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3னா 16601, அது கீழே இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறதுனால இந்த ரெட்னு போட்டிருக்கேன் நான். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா 16579, க்ளோஸ் வந்து 16614. ஸோ அதான் ஃப்ரீயாக விட்டோம் நம்ம. இது கொஞ்சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம அடுத்தது இதுக்கு போகலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் டேட்டா, இது மந்த்லி. இப்போ இது இங்கே வந்து வீக்லி போடுவேன், வீக்லி இது நீங்கள் போட முடியாது. ஸோ மந்த்லி இது வந்து ஆப்ஷன் டேட்டா 16,600, 16,500 ரொம்ப நேரவாக காட்டுது. அது மாதிரி காட்டக்கூடாது, காட்டினா நல்லது இல்லை. நேற்று பாருங்க 16,500, 16,500 காட்டுச்சு. இன்னைக்கு 16,600, 16,500 காட்டுச்சு. 16,500 ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த மாதிரி அதுவும் இது ஐ திங்க் கம்மிங் வீக், இது லாஸ்ட் வீக். இந்த மாதிரி நேர ரேஞ்ச் காட்டினா நல்லது இல்லை. பட் ஃப்ரைடே பார்க்கலாம். இப்போலாம் ஆப்ஷன் டேட்டா டெய்லி மாறுது, முன்னெல்லாம் மாறவே மாறாது. ஸோ இது வந்து கலிகாலனால எப்போ மாறும் போல இருக்கு. இது வந்து 58 crores டேர்ன் ஓவர். இது வந்து இந்தியா விக்ஸ். இது புட் கால் ரேஷியோ. புட் கால் ரேஷியோ நீங்கள் நான் போட்டிருக்கிறது மந்த்லி டேட்டாலேருந்து போட்டிருக்கேன். யூஸ்வலாக வீக்லிலேருந்து போடுவேன். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வீக்லிலேருந்து போட்டிருக்கேன். இது 1.56. இது வந்து அல்ட்ரா புல்லிஷ், அதாவது எப்படின்னா டாப் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ புட் கால் ரேஷியோ நீங்கள் எதுக்கு நான் வந்து மந்த்லியில் போட்டிருக்கேன் இப்போ, ஏன்னா வீக்லி டேட்டா இல்லை. 0.99னாக்கா புட் கால் ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 0.8லேருந்து 0.8னா ரிவர்சல், அங்கேருந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு. அப்போனா கீழே இருக்கும், மார்க்கெட் வீக்காக இருக்கும். இது 1.6, 1.7லாம் போனால் புட்கால் வந்து ஓவர் பாட்டன் அர்த்தம். அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரக்கூடிய வாய்ப்புகள். இப்போ நம்ம இது 1.5 பார்த்துருக்கோம், அங்கேருந்து இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் 1.5 போனால் இறங்க தான் பார்க்கலாம், அடுத்தது 80 போனால் ஏறுதான் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ். எப்படின்னாக்கா குதிரைக்கு குரனா யானைக்கு ஏறமான்னு கேட்க முடியாது. ஒன்ஸ் ஸ்பேரோ டஸ் நாட் மேக் அ சம்மர், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே போகலாம், ஃப்ளோவில் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது டேட்டா. ஸோ புட்கால் ரேஷியோ பார்த்துக்கோங்க 0.99, 0.8 வரும்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உண்மையிலேயே எஜுகேஷனல் வீடியோவாக இருக்குது. ஐ எம் ஹாப்பி. நான் நேற்று வந்து இது வந்து ஆக்சிடென்டல் ஃபார்மேட் தான். இது நேற்று மதியானம் எனக்கு 4 மணிக்கு போஸ்ட் பண்ண முடியாத தொட்டு இப்போ வந்து போஸ்ட் பண்ண நேற்று. ஸோ அதில் வந்து ஏதோ தட்டி ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன், ஏதோ ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம நிஃப்டி சார்ட் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிஃப்டி சார்ட், இதுக்கு பேரே வந்து இதுக்கு பேர் டார்க் கிளவுட் கவர். டார்க் கிளவுட் கவர்னா வீக், டார்க் கிளவுட் கவர்னா இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருந்தா டவுன் ட்ரெண்ட், இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வர 70% ப்ராபபிலிட்டி டார்க் கிளவுட் கவர்னா. ஓகே, ஸோ ப்ளஸ் இங்கே கேப் இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்து நம்ம வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்க்கலாம், SML 100.
இது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எல் ஆர்டர் போட்டு ட்ராக் பண்ணலாம், நம்ம மற்ற எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இது 50-day மூவிங் ஆவரேஜ். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு இது வந்து ஹேமர் இல்லை ஹேங்கிங் மேன் ஏதோ ஒன்று, ஓகே, கீழே ஃபார்ம் ஆன ஹேமர்னவங்க மேலே பண்ண இது வந்து இது ஏதோ ஒன்று ஹேமர் இல்லை ஹேங்கிங் மேன் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எனக்கும் பைனோ செல்லோவுக்கும் பயங்கர வாக்குவாதம் நடந்தது இல்லை, ஒரு டிஸ்கஷன் நடந்தது. ஸோ இது வந்து என்ன சொல்றதுன்னா மதில் மேல் பூனை இல்லை, ஏதோ மதில் மேல் பூனை இல்லை, ஒரு வந்து திரிசங்கல் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். திரிசங்கல்ல மதில் மேல் பூனை தான் இது. ஸோ இது கீழே போச்சுன்னா இது பயங்கர வீக் ஆகிடும், ஞாபகம் வச்சுங்க. இப்போ நிஃப்டி பேங்க் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிஃப்டி பேங்க் வந்து ஒரு ப்ராக்சி ஃபார் நிஃப்டின்னு சொல்லலாம். சரி, நீ முன்னால போனா நான் பின்னாலே வருவான், நீ அவன் தான் நம்மளை கீழே போட்டு தாக்கினான். ஏன்னா அவனை முதல்ல மேலே தூக்கி போட்டு அப்புறம் அவனை காணாம போனாங்க. நிஃப்டி பேங்க், ஓகே, இது நம்ம சார்ட் பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இது பேர் வந்து என்கல்ஃபிங் பேர், அது டார்க் கிளவுட் கவர். என்கல்ஃபிங் பேர்னா அதாவது நேற்று ஹைக்கு மேலே போயிட்டு நேற்று லோ கீழே வந்திருக்கு. இது வந்து என்கல்ஃபிங் பேர், ஓகே. அது டார்க் கிளவுட் கவர், நம்ம தலைக்கு மேலே கருப்பு கோடை பிடிச்ச மாதிரி ஏதோ சம்திங் லைக் த டார்க் கிளவுட் கவர். ஸோ இதுதான் நம்ம மேட்ரு இன்னைக்கு. பட் ஓகே, ஸ்டாக் வாட்சில் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் பார்த்தீங்கன்னாக்கா 2 தான் இருக்குது. ஹைடல்பர்க் சிமெண்ட்டும் வீகார்ட். ஹைடல்பர்க் சிமெண்ட் அண்ட் வீகார்ட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு இன்னொன்று பார்த்து வச்சிருந்தா அதை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன், அந்த ஸ்க்ரீனை. வெயிட் பண்ணுங்க. ஓகே, நிஃப்டி எவ்வளோ? ஓகே, இது வந்து இது வந்து இந்த எஸ்பி தொழிற்சாலையோட வெப்சைட்ல தான் கிடைக்குது. ஓகே, நான் ட்ராக் பண்ணுறதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் என்னென்ன இன்னைக்கு இப்போ சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு HDFC பேங்க் தான் மேலே தூக்கிட்டு போச்சு, இன்னைக்கு ICICI பேங்க் தான் மேலே தூக்கிட்டு போச்சுன்றாங்கல்ல, அது இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இன்னைக்கு 8 பாயிண்ட் பஜாஜ் வந்து 8 பாயிண்ட் மேலே கூட்டின்னு போச்சு. ICICI பேங்க் 22 பாயிண்ட் இறங்கி இருக்கு மார்க்கெட்டை. பிகாஸ் ஆஃப் ICICI we lost 22 பாயிண்ட்ஸ், கோட்டக் 14 பாயிண்ட்ஸ், HDFC 11 பாயிண்ட்ஸ், இன்ஃபோசிஸ் -8 பாயிண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இவங்கெல்லாம் கீழே இழுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எதிர்பக்கம் வந்து இழுத்துருக்குறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸில் 8 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இதனால 4 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இப்போ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டீகான்ட்ரிபியூஷன் நெகட்டிவ், பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன், நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ், அல்ட்ராடெக், பெஸ்ட் 10க்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இல்லை கான்ட்ரிபியூஷன் ப்ளஸில். மைனஸில் 3 பேர் இருக்காங்க. ICICI இவங்கெல்லாம் கீழே இருக்காங்க. ICICI, கோட்டக் பேங்க் பார்த்தா 3 ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதனால தான் பேங்க் இண்டெக்ஸ் இங்கே அடி வாங்கிட்டு, இதுதான் அதனுடைய கார்ரிலேஷன். அதனால தான் நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி வருவேன். இவங்க இறங்கினாக்கா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி அவர் கீழே போயிட்டு போவார். இன்னைக்கு ப்ரீமியமும் வந்து 10 பாயிண்ட் தான் நினைக்கிறேன் டிஸ்கவுண்ட், இன்னைக்கு 10 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. பிரிவோம், சந்திப்போம், வெள்ளிக்கிழமை சந்திப்போம் ஈவினிங். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தா மார்க்கெட் வீக் தான். வீக்னா ஒரு செல் வந்திருக்குன்னு சொல்லலாம் நம்ம. இது வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் பக்கெட் போட்டு மேலே தூக்குறாங்களா, இல்லை அப்படியே பக்கெட்டில் போட்டுறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ RSI 73 ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பேங்க் வந்து நிஃப்டி RSI வந்து 51. ஸோ பேங்க் நிஃப்டி RSI 51. அது நம்ம ஓகே, அது பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். நிஃப்டி பேங்க் RSI வந்து 51. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து RSI பார்த்துடலாம். SML 100 RSI பார்த்தீங்கன்னாக்கா SML 100 RSI 43 அப்படின்னாக்கா சப்போர்ட் வந்து 40. ஸோ 40 கீழே போச்சுனாக்கா இன்னும் வீக் ஆகிடும். ஸோ 40 கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். எப்படி தெரியும்ன்றீங்க, நம்ம ஈவினிங் ஷார்ட்டில் சொல்லுவோம் க்ளோஸ் ஆச்சுனாக்கா. ஸோ இதை நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம். RSI 40 சப்போர்ட்டில் நிற்கிது. இங்கேயே பாருங்கள் 39 இது, இங்கே 40, இங்கே தப்பா இந்த அது இன்ஃபேக்ட் இது வந்து இது 50 நேரம் இங்கேருந்து 50 தான் போயிருக்கு. ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஹேமர் இல்லை ஹேங்கிங் மேன் ஃபார்மேஷன் லோ பிரேக் பண்ணல பட்டு வீக் ஆகிடும். பட் அந்த மாதிரி தான் மார்க்கெட்டை போச்சு நிற்க வைக்கிறாங்க. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. தேங்க்யூ. ஐ திங்க் நிறைய நேரம் பேசுறதுக்கு நினைக்கிறேன். ஓகே, பாய். எனக்கு பசிக்குது. பாய்.